வணக்கம். தினகரன் பேசுகிறேன். சீமான் ரஜினிகாந்தை போய் மீட் பண்ணுறாரு. 2 மணி நேரம் 2.25 மணி நேரம். ரவீந்திரன் துரைசாமி இந்த அரசியல் விமர்சகர் அவரும் கூட போனார்னு சொல்கிறாங்க. ஓகே, இருக்கட்டும். இது ஏதோ 2-3 நாட்டுக்கு உழைத்த தலைவர்கள், நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள், மக்களுக்காக பணியாற்றியவர்கள் ஏதோ கலந்து பேசி ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி அதை பற்றி இப்போ எப்போ பார்த்தாலும் யூடியூப்பு அந்த சேனல் இந்த சேனல் வருது. எதுக்குறது? யார் யாரை போய் சந்தித்தால் நமக்கு என்ன வந்தது? இது முற்றிலும் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்றே அடியேன் கருதுகின்றேன். பொது வாழ்க்கை என்று வரும்போது அதில் சில நெறிமுறைகள்லாம் இருக்குங்க. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது என்பது தமிழில் வரையறுத்து சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு லீடர் என்பவர் அந்த லீடர் மாதிரி நடந்துக்கணும், லீடர் மாதிரி பேசணும். அப்போ தான் அந்த மக்கள் எழுச்சி அவர் பக்கம் இருக்கும். அது இல்லாமல் அவருக்கு கீழே உள்ளவர்கள், அது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களை அண்ணான்னு சொல்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியவர். அவர் எத்தனை ஒரு சபார்டினேட்ஸ் பாருங்கள். அந்த தம்பிகள் அப்படின்னு வரும்போது அத்தனை பேரை உருவாக்கினால் தான் அந்த இயக்கம் 75 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இன்னமும் கூட உயிர் மூச்சாக இந்திய அளவில் பேசப்பட்டு வரும் ஒரு மாநில கட்சியாக இருக்கின்றது. இவங்கெல்லாம் நான் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, சீமான் என்பவர் மட்டும்தான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று நினைப்பவர். ரஜினிகாந்த் முற்றிலுமாக அரசியல் துறவரம் பூண்டு விட்டார். இனிமேல் நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன், அரசியலிருந்து ஒதுங்குகின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகு அவருக்கு அந்த முக்கியத்துவம், அந்த பப்ளிக் இது நம்ம தரக்கூடாது என்பதே அடியேனினுடைய விருப்பம். ஏன் அதை கொடுக்க வேண்டும்? நாட்டு மக்களுக்காக உழைத்தவர்கள், நல்லவர்கள், நாணயமானவர்கள், அரசியல்வாதிகள். ஐ கேன் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் பெட்டர். அவங்க இறங்கி கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் பார்ப்பாங்க, இறங்கி வேலை செய்வாங்க, கொஞ்சம் ஊழல் செய்வாங்கன்னுவாங்க. அதை ஊழல் செய்யறதெல்லாம் விட்டுடலாம், அவங்கள கூட ஏற்றுக்கலாம். இவங்களெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி. எவ்ரிடே ஒரே எதில் போட்டாலும் இவங்க 2 பேர் மீட்டிங்கு, இவங்க 2 பேர் பேசுறதுன்னா இவங்களாம் ஒரு கற்பனையில் பேசுகிறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது என்பதே அடியேனின் விருப்பம். இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதனால்தான் இவர்கள் எல்லாம் இந்த பப்ளிக் லைஃப்பில் பேசும் பொருள் ஆகிவிடுகின்றனர். நல்லவர்கள் நிலைப்பதில்லை, நல்லவர்கள் பேசப்படுவதில்லை, நல்லவர்கள் அரசியலில் வருவதில்லை என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு உதாரணம். ஒரு ஃபெயிலியரான கேண்டிடேட்ஸுங்க இவங்கெல்லாம். போத் சீமான் அண்ட் ரஜினிகாந்த் இருவரையுமே வேறு விதங்களில் நான் நேசிப்பேன், பாராட்டுகின்றேன். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பொது வாழ்க்கை என்று வரும்போது இவெல்லாம் ஃபெயிலியர்ஸ். இந்த ஃபெயிலியர்ஸ் கேஸ் எல்லாம் நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு. இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை அடியேன் வெளியிடுகிறேன். இதை யாரையுமே தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் எனக்கு பிடிக்காதெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்தோட ஃபேன். சீமான் எனக்கு பிடிக்காதவர் கிடையாது. பட் அவருடைய ஆட்டிடியூட், அப்ரோச் அண்டு சில ஸ்டேட்மெண்ட்ஸு, அவர் பேசும் பேச்சு, மற்றவர்களை இழிவாக பேசுவது, இறந்தவர்களை பற்றி மிக கேவலமாக பேசுவதை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக கலைஞர் அவர்கள் 20 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து எத்தனையோ காரியங்களை செய்தவர். அவரை பற்றி மிக கேவலமாக சிலையை உடைச்சிருவேன். சரி, நீ கூட சிலை வச்சுக்கொண்டு ஒரு சிலை. ஆஃப்டர் ஆல் ஒரு சோபன் பாபு, ஆந்திர பிரதேசத்தினுடைய ஒரு முக்கியமான நட்சத்திர நடிகர். அந்த நட்சத்திர நடிகருக்கு இங்கே நம்ம மேத்தா நகரில் ஒரு சிலையை பப்ளிக் பிளேஸில் வச்சுருக்காங்க. அதுக்கான பணத்தை அவங்க ஃபேமிலி கட்டுறாங்க. அவங்க இருக்க வச்சுக்கிறாங்க. நீங்கள் உடச்சிடுவியாத, அது பணம் கட்டி வச்சுருக்காங்க. அது மாதிரி கலைஞருடைய தொண்டர்கள் அங்கங்கே நிறைய சிலை, கவர்மெண்ட் சார்பாக வச்சது ஒரு 4-5 சிலை இருக்கலாம், இல்லை 3 சிலை இருக்கலாம். மற்றதில் நான் கூட ஒரு சிலை என் வீட்டில் வச்சுக்கிறேன். நீ எப்படி உடைப்பதை? நான் பணம் கட்டி அப்ரூவல் வாங்கி நான் வைக்கிறேன், அதை எப்படி உடைப்பேன்? இது மாதிரி கேவலமான செயல்கள் எல்லாம் இந்த சீமான் போன்றவர்கள் செய்யக்கூடாது என்பதே அடியனுடைய விருப்பம். அது மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள், அதை வேறு ஆதரிக்கிறானுங்க எல்லாமே. தொண்டர்கள் வைக்கிறாங்கப்பா, உனக்கு என்ன உங்கள் அப்பாவுக்கு நீ சிலை வச்சுக்கோ. அதான் நான் சோபன் பாபு ஒரு உதாரணமாக எதுக்கு சொன்னேன். சோபன் பாபுக்கு அவங்க டாக்டர்ஸ் 2 பேர் சேர்ந்து பணம் கட்டி அந்த சிலையை வைக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். உங்கள் அப்பாவுக்கு நீ வச்சுக்கோ, எங்கள் அப்பாவுக்கு நான் வச்சுக்கிறேன்.
அதனால் சொல்லி இந்த சிலை கூட பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய விருப்பங்க. இது அண்ணா இறந்த பிறகு அங்கங்கே அண்ணா சிலையை மற்றவர்கள் நிறுவினார்கள். அது ஒன்றும் அரசியல் காரணம் கிடையாது, அரசனுடைய செலவு கிடையாது. எம்ஜிஆருக்கும் அது மாதிரி தான், பெருந்தலைவர் காமராஜருக்கும் அது மாதிரி தான். அங்கங்கே அவங்கவுங்க வந்து செலவு பண்ணி அவங்க வச்சுக்கிறது. நீ எப்படி தடுப்ப? உன் தொண்டர்களை வச்சு உனக்கு ஆயிரக்கணக்கான சிலைகளை திறந்து கொள்ளட்டும் என்று மட்டும் சொல்லி, இதெல்லாம் ஒரு காமன் பேசிக் மேட்டர்ஸ். இது கூட தெரியாமல் ஒரு அரசியல் கட்சிகளை நடத்துகின்றார்கள் என்று மட்டும் சொல்லி, நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.